அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்று வார்த்தை வழியாக பிரித்தாளும் கொள்கை என்ற ஒரு உணர்வை வார்த்தை என்று சிந்திக்க அழைப்பு விடுகிறது. ஆமாங்க, இன்னைக்கு பொதுவாகவே பிறரை பிரித்து அதில் மகிழ்ச்சி கொள்ளுகிற மனித சமுதாயத்தில் பிரித்தல் எனக்கு மகிழ்ச்சியை தான் தருகிறது, பிரித்தலில் தான் நிறைவு இருக்கிறது என்று ஒரு கூட்டம் இருந்தாலும், நான் உலகிற்கு பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் கூறுவதில் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை வார்த்தை வழியாக சிந்திப்போம். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த சமுதாயத்திற்கு ஒற்றுமை ஏற்படுத்த வந்த இயேசு தான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதி அல்ல வாளையே கொணர வந்தேன், தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10:34-35 இவ்வாறு உணர்த்தப்படுகிறது. இது ஒரு வினோதமான செயலாக நாம் பார்க்கலாம். ஆனால் பிரிப்பவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், பிரித்து ஆளுபவர்கள் என்று தான் சொல்லுவார்கள். இயேசுவுக்கு இந்த பிரித்து ஆளுபவர்கள் என்ற இந்த ஒரு பட்டம் பொருந்துமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் பொருந்தாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு செயலை இணைப்பை அதிகரிக்கும் இயேசு இன்னொரு விஷயத்தில் இணைப்பை துண்டிக்க நினைக்கிறார். இயேசு குறிப்பிடும் பிரிவும் துண்டிப்பும் ஆதியில் இருந்தே இந்த பிரிவினை அமைதி இல்லாமல் நிலை குலைந்து போயிருக்கிறது என்ற உண்மை உணர்த்தப்படுகிறது. ஒரு பகைமையின் உணர்வு தருகிறது. தொடக்க நூல் 3:15 சொல்லுவது போல, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று இது நமக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தை பன்முகம் கொண்டவை என்று சொல்லலாம். சில வார்த்தைகள் அமைதி தரும், சில வார்த்தைகள் ஆறுதல் தரும், சில வார்த்தைகள் அதிர வைக்கும், சில வார்த்தைகள் அறைகூவலையும் எடுக்கும். இப்படித்தான் இன்று ஒரு அறைகூவலாக ஒரு பிரித்தாளும் கொள்கை ஒரு மனித வாழ்க்கையில் அமைதியை கொணர வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். தீமையின் வழித்தோன்றர்களும் நன்மையின் வழித்தோன்றர்களும் நிகழ வேண்டிய பிரிவை குறித்தே இயேசு என்ற நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு வீட்டில் தந்தை இறையாட்சியின் மதிப்பீடுகளையும் மகன் உலகின் மதிப்பீடுகளையும் கொண்டிருந்தால் அங்கு ஏற்படும் எதிர் கருத்து வேறுபாடுகளுக்கு இயேசு வரவேற்று தந்து அமைதி அல்ல வாளையே கொணர வந்தேன் என்பதை உணர்த்துகிறார். இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மாற்றம், ஒரு வகையான ஒரு குழப்பங்கள் மத்தியில் இன்று மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, அறிந்தவற்றை அறிந்தவனுக்கு சொல்லுவது தான் முழுமையான செயலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று அதிகமாக தவறுக்கு துணை போகும் மனநிலையில் ஒரு வேறுபாடுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்யும் தவறு இவர்களுக்கு அமைதி தருவதாக நினைத்துக் கொள்கிறார். ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து பிறரின் துன்பத்தை கொடுத்து அதில் தான் அமைதி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பொய்மையோடு சமரசம் செய்வதனால் கிடைக்கும் அமைதி வெகு சீக்கிரத்தில் செத்துவிடும் அமைதி. அப்படிப்பட்ட சிறிது கால அமைதி ஆண்டவர் தர விரும்பவில்லை. இன்னைக்கு எல்லாமே இமிடியேட் சொல்யூஷனுக்கு தான் ஆசைப்படுறோம். உடனடி தீர்வு, உடனே எப்படி போன் ஆர்டர் பண்ண ஃபுட் கிடைச்சிடணும், இப்படி இமிடியேட்டா போற மாதிரி இமிடியேட்டா அமைதி வராதுங்க. அந்த அமைதி நிலைத்து நிற்காது. இயேசு விரும்புவது புயலுக்கு பின் அமைதி என்று உணர்வது போல, போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் நிலையான நிலைகுலையாத நித்திய அமைதி ஒரு மனிதனுக்கு வேணும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க மத்தியில இது தப்புதான் என்று வலியுறுத்தி கூறி அந்த வலிமையில் பல பகைமை உண்டானாலும் அதில் ஒரு மனிதனுக்கு அமைதி இருக்கிறது என்பதை கற்றுத் தருகிறார். சொல்லுவாங்க இல்லையா, அந்த புறநானூறு நிறைய இந்த இதிகாசங்கள்ல நாரதர் கழகம்னு ஒண்ணு இருக்கும். இந்த நாரதர் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு கழகமும் நன்மையில் முடிவது போல இந்த கழகத்தில் ஒரு அமைதியை கொணர ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஒருவாய் தண்ணீர் குடிப்பவன் கூட ஆண்டவரின் அருளை பெறாமல் போக மாட்டான் என்பதை இன்றைய நற்செய்தியில் அவர் உணர்த்துவது போல நாம் பிறருக்கு அமைதி ஏற்படுத்துவர்களாக இருக்க வேண்டும்.
பொதுவாக ஒருத்த வீட்டுக்கு இன்னொருத்தர் சண்டையை முட்டி விட்டு ஒரு பிரித்தாளும் கொள்கையில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, பிறர் துன்பத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மத்தியில் ஆண்டவர் ஒருவர் மற்றவருக்கிடையே பிளவுகளை உண்டாக்கி அந்த பிளவின் போராட்டத்தில் ஒரு அமைதி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 138 சொல்லுவது போல, நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர், உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதையும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, அவரது கைவினை பொருட்கள் நாம் அனைவருமே. அவர் கையால் உருவாக்கப்பட்ட நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாமல் எல்லா சூழ்நிலையும் நித்திய அமைதியும் நிலையான அமைதியும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் அருள்வார். அதை என்றென்று நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஒவ்வொரு கழகத்திற்கு பின்பும் அமைதி தோன்றுவது போல வாழ்க்கையிலே பலவிதமான கழகங்களும் போராட்டங்களும் பிரிவினைக்கு மத்தியில் தான் அமைதி இருக்கிறது என்பதை நீர் உணர்த்துவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் செயலாக்கம் கொடுக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே,